சிறு வயதிலேயே தாவீது கர்த்தரால் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டாலும் 38 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையிலே வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் அவன் இஸ்ரவேலை ஆளக்கூடாதபடிக்கு உடைபடாமலும் முறியாமலும் இருந்தன. பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாதபடிக்கு உங்களுக்கு எதிராக இருக்கின்ற வெண்கல கதவுகளையும் மற்றும் இரும்பு தாழ்பால்களையும் உடைக்கப்பட வேண்டும் என்றும் முறிக்கப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் என்று விரும்புகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் உங்கள் பாவங்கள் நிமித்தமும் உங்கள் பெருமையின் நிமித்தமும் வானத்தை இரும்பை போலவும் பூமியை வெண்கலத்தை போலவும் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்வதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் முன்னேறக்கூடாத படிக்கு, ஆசீர்வாதமாக வாழக்கூடாத படிக்கு உங்கள் முன்னே இருக்கிற தடைகள் அது மற்றவர்களால் வந்த தடைகளா அல்லது நீங்களே வரவழைத்துக் கொண்ட தடைகளா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் வானத்தை இரும்பை போலவும் பூமியை வெண்கலம் போலவும் மாற்றினால் மழை எங்கிருந்து வரும்? பூமி எப்படி முளைப்பிக்கும்? மழையும் இல்லாமல் பூமியும் முளைப்பிக்காமல் இருந்தால் ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? 81ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று வருத்தப்பட்ட கர்த்தர் புறஜாதியின் மத்தியிலே கோரேசை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் செய்து அவன் வலது கையை பிடித்து கர்த்தரை அறியாத கோரேசுக்கு அவர் நாமத்தை தரிப்பித்து அவனுக்கு, நான் இஸ்ரவேலின் தேவன் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் கர்த்தரால் உடைபடவும் முறிக்கப்படவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய செம்மையான வழியிலே நடக்கவும். அப்போது நீங்கள் உங்களது கண்களால் பார்த்திராத அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு அவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கோரேசுக்கு கொடுத்தவர் பட்சபாதம் பார்க்காத கர்த்தர் உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் கொடுப்பார். விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.